Assalamualaikum viewers, welcome to Treats and Delights. இந்த வீடியோவில் வீட்லேயே சுலபமாக கரம் மசாலா பொடி எப்படி செய்யலான்னு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கிராம்பு, ஏலக்காய், கருப்பு மிளகு, சீரகம், அன்னாசிப்பூ இதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மல்லி 1 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 4, 2 பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா காய வச்சு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். ஃப்ளேமை நல்லா குறைவா வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் இந்த ஸ்பைசஸ் கருகாமல் இருக்கும். கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கும் போது நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வரும். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசனை கொடுக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உடனே மிக்சியில் போடக்கூடாது. அதை எடுத்து நல்லா ஆற விட்டுக்குங்க. நான் கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் மசாலாவை பொடி பண்ணுறதுனால மிக்சி நல்லா சுத்தமாக க்ளீனாக தண்ணி இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதாங்க, மசாலா பொடி தயாராகிடுச்சு. மசாலாவில் தண்ணி படாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா இதை நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கெடாமல் வச்சுக்கலாம். ஒரு சுத்தமான ஜார் எடுத்துக்கோங்க. கிளாஸ் ஜாராக இருந்தால் நல்லது. மெயினாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. நல்லா தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாவை அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மசாலாவை எடுக்கக்கூடிய ஸ்பூனும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் நல்லா மூடிட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்றும் செய்யாது. அவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.